டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் வேணுமா அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சுக்கு, ஒரு 4 ஏலக்காய். 1 கப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுடு தண்ணியில் அரிசி மாவு 1 கப் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கோதுமை மாவு பிசைகிற அளவு நம்ம பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு உருண்டை பூரணம் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ஒரு தட்டில் இந்த மாதிரி நெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளை போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.